அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th ஜியாகிரஃபி லெசன் 4க்கான புக்பேக் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது எஃகு தயாரிக்கிறதுல. மாங்கனீசு எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எஃகு தயாரிக்கிறதுல. சரிங்களா? ஆந்திரசைட் நிலக்கரி 80% முதல் 90% கார்பனை கொடுக்கும். ஆந்திரசைட் நிலக்கரியில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னா 80லேருந்து 95% வரைக்கும் இருக்குது. ஸோ 19 எழுதியிருக்கேன், புக்கில் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் என்னென்னா ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட நகரம் கோயம்புத்தூர். தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் எதுன்னு அப்படின்னா கோயம்புத்தூர். இந்தியாவில் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் கொல்கட்டா. இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே சணல் ஆலை நிறுவனாங்க அப்படின்னா கொல்கட்டா. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரம். மிக அதிகம் கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள். சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது கனிம படிவுகள். இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்கள் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்கள் ஒன்று அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். ஒருத்துக பாக்சைட் வானூர்தி தயாரிப்பில் பயன்படுகிறது. பாக்சைட் வானூர்தி தயாரிப்பில் பயன்படுகிறது. ஜிப்சம் சிமெண்ட்டுக்கு பயன்படுகிறது. ஜிப்சம் சிமெண்ட்டுக்கு பயன்படுது. கருப்பு தங்கம் நிலக்கரி. கருப்பு தங்கம் நிலக்கரி. இரும்பு தாது மேக்னடைட். இரும்பு தாது மேக்னடைட். மைக்கா மின்சாதனை பொருட்கள். மைக்கா மின்சாதனை பொருட்கள். ஏன்னா அப்போ தான் இது பிடிக்காது, ஷேக் அடிக்காமல் இருக்கும். இந்தியாவுடைய டெட்ராய்ட் சென்னை. இது டிஎன்பிசி கொஷின். இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னை டிஎன்பிசி கொஷின். அனல்மின் நிலையம் 1975. அனல்மின் நிலையம் 1975. காற்றாலை பண்ணை குஜராத். காற்றாலை பண்ணை குஜராத். ஓதசக்தி திருவனந்தபுரம். ஓதசக்தி திருவனந்தபுரம். சூரிய சக்தி ஆந்திர பிரதேஷ். சூரிய சக்தி ஆந்திர பிரதேஷ். நாம் ரீசெண்டாக 22ஆம் தேதி லேப் அசிஸ்டன்ட் ஜென்ரல் சயின்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் 6th-லேருந்து 10th வரைக்கும் மொத்தம் 101 லெசன். ஒரு டெஸ்ட்டுக்கு 2 லெசன். ஒரு நாள் டெஸ்ட் நடைபெறும். டெஸ்ட் கொஷின் பேர் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் இருக்கும். சரிங்களா? சரி, ஒரு டெஸ்ட்டுக்கு 2 லெசன். ஃபீஸ் 410 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் 9th முடிக்கிறோம், அடுத்து 10th முடிக்கிறோம், அப்புறம் 6th முடிக்கிறோம், அப்புறம் 7th முடிக்கிறோம், அப்புறம் 8th முடிக்கிறோம். சரிங்களா? மொத்தம் 101 லெசன் டெஸ்ட் நடக்கும். சரிங்களா? ஃபீஸ் 410 ரூபா. பல்க் கொஷின் வேணும் 510 ரூபா. இதே மாதிரி இது இல்லாமல் இதே சேம் ஷெடியூலுக்கு நம்ம குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 510 ரூபா. 501 ரூபா ஃபீஸு. ஃபில் இந்த பிளாங்க்ஸ் அடிப்படையில் 9th டெஸ்ட் நடக்கும், 10th டெஸ்ட் நடக்கும், 11th நடக்கும், 12th நடக்கும். மொத்தம் 160 லெசன். சரிங்களா? ஸோ வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. பல்க் கொஷின்ஸ் இருக்குது, அது கூட வாங்கிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி, டாப் 50 எடுக்கேட்டர்ஸால் கோச்சிங் கொடுக்குற அகாடமி கூட நம்ம டைப் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இலக்குன்னு சொல்லிட்டு குரூப் 2 ப்ரிலிமினரிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராஜா கலியமுதன் ஐஎன்எம், மெரியா ஜேக்கப் யூனிட் 8, அசோகன் இயற்பியல் மற்றும் வேதியியல், தினேஷ் உயிரியல், உமர் இந்திய இயக்கம், பூபதி ராஜா இந்திய ஆட்சியல் மற்றும் வளர்ச்சி நிர்வாகம், மணிகண்டன் இந்தியாவின் புவியியல், பிரபாகரன் வரலாறு மற்றும் பண்பாடு, ஞானவேல் திறனறிவு, மனக்கணக்கு நுண்ணறிவு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அகாடமி லேர்னிங் ஆப் இருக்குது. ரெஃபரல் கோடு மட்டும் காமராஜர் யூஸ் பண்ணால் ஃப்ரீ கோட். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இந்த ஆப் எதனால் சார் எப்படி சார் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் போங்க, அகாடமி லேர்னிங் ஆப்னு இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போங்க, மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஓகே சார், உள்ளே போயிட்டீங்க அப்படி தான் சொல்கிறது. சர்ச் ஆப்ஷனில் டிஎன்பிசின்னு கொடுங்க, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்டேட் பிஎஸ்சின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஓகே சார், போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், ஃப்ரீ கோர்சஸ்ன்னு இருக்கும். ஃப்ரீ கோர்சஸ்க்குள்ளே போங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக படிக்க முடியும் அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு எம்என்சி விஷயம், ஒரு எம்என்சி கம்பெனி ஃப்ரீயாக 4 விஷயம் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக சூப்பராக தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காசு கட்டி படிக்கணும். ஓகே சார், இந்த ஃப்ரீ கோர்சஸ்க்குள்ளே போயிட்டு போங்க. எந்த வீடியோவை நீங்கள் தொட்டாலுமே ரெஃபரல் கோடு கேட்பாங்க. காமராஜர் KAMARAJAR காமராஜர், இந்த ரெஃபரல் கோடை உள்ளே போடுங்க. ஓகே சார், போட்டாச்சு. இப்போ என்னென்ன வீடியோலாம் பார்க்கலாம்? நம்ம சேனல் மெம்பர் 30,000 பேர் நீங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் வீடியோ ஃப்ரீயாக பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ டெய்லி ஃப்ரீயாக பார்க்கலாம் ஈவினிங் டைமில். அப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 1 மெயின்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயாக போயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி குரூப் 1 குரூப் 2 ஃப்ரீயாக போயிட்டு யூஸ் பண்ணலாம். நிறைய வீடியோ கிளாஸ் நிறைய ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா? ஃப்ரீயாக எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணுங்கள். காசு கட்டி படிக்கிறது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு ஃப்ரீ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டி படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். சரிங்களா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.